ouch, ouch, ouch. Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல காஜு பிஸ்தா ரோல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பண்டிகை காலம் வந்தாலே இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வைக்கக்கூடிய அந்த பிஸ்டாஷியோ ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பிஸ்தா எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 60 கிராம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்க பிஸ்டாஷியோ உள்ளே சேர்த்துடலாம். இதை வந்து ரொம்ப நேரம் அப்படியே கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. விட்டு விட்டு சின்ன சின்ன பல்ஸாக கொடுத்துக்கோங்க பவுடர் ஆகிறது வரைக்கும். பாருங்கள் நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு சல்லடையில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். நான் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பச்சை கலர் சேர்க்க போகிறேன். பச்சை கலர் சேர்க்காமையும் பண்ணலாம், ஆனால் கலர் சேர்த்தா நல்லா பிரைட்டாக நல்லா ஜாலியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக க்ரீன் கலர். இதை வந்து பாலில் சேர்த்துக்கோங்க. பால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், ஆனால் இவ்வளோ பால் தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்துட வேண்டியது தான். அதிகமாக பால் சேர்த்துறாதீங்க, ரொம்ப ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். 1 டீஸ்பூன் போல் தான் தேவைப்படும். கொதிக்க வச்ச பாலை ஆற வச்சு எடுத்துருக்கேன். கலந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து முந்திரி அரைச்சி பவுட்ரு பண்ணிடலாம். இதே மாதிரி தான், ஒரே நேரம் ஃபுல்லாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பல்ஸாக அரைச்சிக்கணும், இல்லைனா வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிரும். ஒரு ஜாரில் 1 கப் முந்திரி பருப்பு, இது வந்து 150 கிராம். 2 பேட்சாக பிரித்து அரைச்சிக்கோங்க. ஒரே நேரம் நிறைய சேர்த்து அரைச்சோன்னா அதுலேருந்து எண்ணெய் வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிரும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர். நான் வந்து நீடோ எடுத்திருக்கேன், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 2ஐயும் சலிச்சு வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. முந்திரி பவுடரும் ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை, 100 கிராம், கூடவே 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை பாகு கொதித்து ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் இது இருக்கட்டும். பாருங்கள் இப்படி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வரணும். இப்படி வந்ததும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இந்த பதம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பவுடரை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, மிதமான சூடில் வச்சுக்கோங்க. ஹார்டாகிடுச்சுன்னா பர்ஃபி மாதிரி ஆகிரும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கை வைக்கிற பதம் வர்றது வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ கை வைக்கிற சூடு வந்ததும் இதை வந்து நம்ம ரோல் பண்ணிடலாம். நான் வந்து கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன், மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். வச்சுட்டு நல்லா விரிச்சுக்கோங்க. ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு அதுலேயும் லைட்டாக நெய் தடவிக்கோங்க, இல்லைனா சில நேரம் ஒட்டும். ரெண்டாக நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பிஸ்டாஷியோ, அந்த இது அதையும் 2ஆக பிரிச்சுட்டு அதையும் ரோல் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து அப்படியே நம்ம ரோல் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு பீஸ் போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். டடா, நம்மளோட காஜு பிஸ்தா ரோல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.